இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள சுமார் 2000 ஏக்கர் நிலத்தில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதனை எதிர்த்து மேலூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, நாயக்கன்பட்டி கிராமங்களை சுற்றி அமையவிருந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய சுரங்கத்துறை அறிவித்தது. இருப்பினும் திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என கராராக தெரிவித்தனர் டங்ஸ்டன் போராட்ட குழுவினர். இந்த நிலையில் இம்மாதம் 10ஆம் தேதி வெள்ளாளப்பட்டிக்கு நேரில் சென்று மக்களை சந்தித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இப்பகுதியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வராது என வாக்குறுதி அளித்தார். மேலும் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் அறிவிப்பார் என்றும், அல்லது விவசாயிகள் குழுவை டெல்லி அழைத்து சென்று மத்திய அமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாகவும் உத்தரவாதம் அளித்திருந்தார் அண்ணாமலை. இதையடுத்து மேலூர் தாலுகாவில் உள்ள வெள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, தெற்கு தெரு, நரசிங்கப்பட்டி, கிடாரிப்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த 9 பேர் கொண்ட விவசாயிகள் குழுவை பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் டெல்லிக்கு அழைத்து சென்றார். அந்த பகுதி கிராம மக்கள் 9 பேர் அவர்களை அழைத்து சென்று பிரதிநிதிகளாக அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று அங்கே சுரங்கத்துறை அமைச்சர் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இந்த சுரங்கம் அமைக்கும் பணியை கைவிட வேண்டும், மக்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டும், இங்கே வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மன உணர்வுகளை நாங்கள் அமைச்சரிடம் எடுத்துச் சொல்லப் போகிறோம். அமைச்சரும் எங்களை வரவேற்றிருக்கிறார். நாங்கள் அமைச்சரை சந்திக்க இருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் நாங்கள் வெற்றி செய்தியுடன் இதே மதுரை விமான நிலையத்தில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். மதுரையிலிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள இந்த விவசாயிகள் மத்திய கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்த போவதாக தெரிவித்தனர். கண்டிப்பான உறுதியான முறையில் அங்க அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கூடாது அப்படின்றத கோரிக்கையை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க சார். அவங்க மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவங்க சந்திக்கிறதுக்கு தான் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தா அதுக்கப்புறம் மோடியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா சந்திப்பாங்க சார். இதனிடையே பாஜகவினரால் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் டங்ஸ்டன் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளே கிடையாது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முல்லை பெரியாறு பாசன ஒருபோக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த 5 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பினால் தான் டெல்லிக்கு அழைத்து செல்வதாக அண்ணாமலை தெரிவித்ததாக கூறிய விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய நிர்வாகிகள் யாரையும் பாஜகவினர் அழைத்து செல்லவில்லை என்று புகார் தெரிவித்தனர். இப்ப தேவையில்லாத இந்த ஊருக்காரவங்க மேலூர்ல இருக்காங்க, மேலூர்ல இருக்கவங்க கிடாரிப்பட்டில இருக்காங்க, இப்படிப்பட்ட ஆளுகளை தான் அவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க ஊர் நபர்கள் இதுல போராடின முக்கியமான நபர்கள் யாரும் இதுல பங்கெடுக்கவில்லை. இதுல விவசாய சங்கத்துல முக்கியமா இருந்து தலைவர் செயலாளர் முழுமையாக போராடினவங்க இதுல யாரும் உள்ள போகல, யாரும் போகல. இதுல எந்த ஒரு தீர்வு கண்டாலும் எங்களுக்கு போறவங்க எங்க சொந்தக்காரவங்க தான். நல்ல தீர்வு கண்டு வந்தா மனமகிழ்வோட ஏத்துக்குருவோம். தவறான முடிவுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த போராட்டம் விண்ணை முட்டு அளவுக்கு போராடுவோம். டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள விவசாயிகளால் நல்ல முடிவு வந்தால் அதனை ஏற்பதாக தெரிவித்த விவசாயிகள், இல்லையென்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என எச்சரித்தனர். பாரத பிரதமர் அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்கி அவர்களை வழி அனுப்பி வைத்தால் நாங்கள் பெருமடியை ஏற்றுக்கொள்வோம். அப்படி தவறான லைனில் போய் எந்த ஒரு தீர்வு கண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம். சாவடி மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் போராட்டம் கொந்தளிக்கும். இது எந்த விதமான கருத்து வேறுபாடோடு இல்லை, எங்களோட உணர்வு பூர்வமான என்னுடைய வெறியோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.